எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான கொரியாண்டர் சிக்கன், அதாவது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லிய வச்சு கொத்தமல்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் வந்து கழுவி கட் பண்ணி, கழுவி சுத்தம் பண்ணி ரெடியா இருக்கு. இப்ப நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கட்டு ஃபுல் கட்டு கொத்தமல்லிய வந்து கட் பண்ணி, கழுவி சுத்தம் பண்ணியிருக்கு. இது கூட அந்த நீளமா இருக்கிற அந்த ஸ்டெம்மையும் போட்றாதீங்க. அதோட சேர்த்தே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டா இருக்கும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு, காரத்துக்கு தக்கன பச்சை மொளகா, 2டே 2 மொளகா பச்சை மொளகா மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா, நம்ம அத அடுத்து வந்து நம்ம குழம்பு பொடியும் சேர்ப்போம். பச்சை மொளகா சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் பூண்டு பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பொடி சேர்த்துக்கிறேன். நீங்க ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இது கூட சேர்த்துக்கிறலாம். லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா, கட்டாயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்ல, அதனால நான் சேர்க்கல. நல்ல ஜில்லுன்னு இருக்க வாட்டர் வந்து தண்ணி வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்து, இத நல்லா வழுவழுன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு, ஒரு அகலமான பேன் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா நம்மளுக்கு காஞ்சதும், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து, 1 டீஸ்பூன் நான் வந்து கொத்தமல்லி, அதாவது முழு தனியாவ கொரப்பா அரைச்செடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் இந்த சமயத்தில சேர்த்துட்டு 2ம் நல்லா பொரிஞ்சதும், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்த சின்னதா நறுக்கி வச்சத சேர்த்து, வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்குனதும், 2லேருந்து 3 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சு, அதையும் இது கூட சேர்த்து, வெங்காயம், தக்காளி நல்லா 2 நிமிஷம் வதங்கினதும், நம்ம கட் பண்ணி கழுவி வச்சிருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்து, வெங்காயம், தக்காளி கூட இந்த சிக்கனை வந்து நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டோம் அப்படின்னா, சிக்கன் வந்து நல்லா வதங்கி வந்துரும். இப்போ நம்ம வீட்ல அரைச்ச குழம்பு பொடியிலேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு, நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பொடியில 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். வேணும் அப்படின்னா நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து தேங்காய் வந்து ஸ்கிப் பண்ணிறலாம். மூடி ஒரு 10 நிமிஷம் இத அப்படியே விட்டுறலாம். சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாம் வெளியில வந்திருக்கும். சிக்கன் ஒரு 50% வெந்திருக்கும் நம்மளுக்கு அந்த 10 நிமிஷத்துலயே. நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்த கொத்தமல்லி விழுதையும் இது கூட சேர்த்துட்டு, மிக்ஸி ஜார்ல 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி, அதையும் இந்த சிக்கனோட சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இந்த சமயத்தில சேர்த்துட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மூடி இந்த சிக்கன் வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 15 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். அடுப்பு வந்து நல்லா கம்ப்ளீட்டா சிம்ல இருக்கட்டும். சிம்லயே இது வேகட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடிய ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். சிக்கன் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பாருங்க, நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனும் நல்லா கமன்னு அப்படியே வீடே கொத்தமல்லி அப்படி ஒரு வாசம் அடிக்குதுங்க. கட்டாயம் நீங்க அந்த கிரேவிய வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற மாதிரி நல்லா ரிச்சா கிடைக்கும். பட்டர் சேர்த்துட்டு ஒரு மறுபடியும் மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிறலாம். இப்ப நம்மளுக்கு சூப்பரா தயாராயிடுச்சு. இப்ப மதியம் தாங்க. நான் ஒரு ஆள் அப்படின்றதுனால சப்பாத்தி தாங்க பண்ணிக்கிட்டேன். நைட்டுக்கும் நம்ம சப்பாத்தி தான் எப்படி இருந்தாலும். நம்மளுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியான கொரியாண்டர் சிக்கன் மணக்க தயாராகிடுச்சு. சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு சாஃப்ட்டா இருந்தது. சாப்பிட்றதுக்கு யம்மியா இருந்துச்சு. கட்டாயம் நீங்களும் இந்த கொரியாண்டர் சிக்கனை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.